ஹலோ நான் ரமேஷ். சட்டமன்ற தேர்தல் வர்றதுக்கு இன்னும் ஒரு வருஷம் இருக்குது. அதாவது தமிழ்நாட்டுடைய சிஎம் எலெக்ஷன் வர்றதுக்கு இன்னும் ஒரு வருஷம் இருக்குது. இருந்தாலும் தமிழ்நாட்டுடைய அரசியல் களம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக சூடுபிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. என்றைக்கு தமிழக வெற்றி கழகம் கட்சியை ஆரம்பித்ததோ அப்பத்திலிருந்தே அரசியல் களம் சூடாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் இப்போ தளபதி அவர்கள் நேரடியாகவே கட்சியை தாக்க ஆரம்பிச்சிட்டாரு. டிஎம்கேயும் சரி பிஜேபியும் சரி. ஸோ பயங்கரமான ஒரு சூடு தமிழக அரசியலில் வந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். ப்ளஸ் இன்றைக்கி பட்ஜெட் வேறு தாக்கல் பண்ணுறாங்க. ஸோ என்ன மாதிரியான பயங்கரமான அறிவிப்புகள்லாம் கொடுக்க போகிறாங்க அப்படின்றது இனிமேல் தான் தெரியும். எப்படி அந்த கண்டென்ட் வீடியோ நான் நாளைக்கு தான் போட முடியும், இன்றைக்கி முடியாது. பட் இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, அரசியல் களம் எந்த அளவுக்கு சூடாகுதோ அதே அளவுக்கு தமிழக வெற்றி கழகத்தின் மேலே வைக்கக்கூடிய குறைகளும், அதாவது எப்படி சொல்கிறதுனா கம்ப்ளைண்ட்ஸ், அந்த கட்சியில் வந்து சேர்ந்துட்டு அப்புறம் அந்த கட்சி சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஏகப்பட்ட வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்க ஸ்லீப்பர் செல்ஸ் எல்லாம் தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். யாரெல்லாம் அந்த ஸ்லீப்பர் செல்ஸ் என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்றது சில பேருக்கு டீட்டெயில் கிடச்சிருக்கு. சில பேர் டீட்டெயில் கிடைக்கலைனாலும் அவங்களும் ஸ்லீப்பர் செல்ஸ் தான் செயல்படுறாங்க அப்படின்றத இந்த வீடியோ மூலிமா நம்ம வந்து பார்த்து புரிஞ்சுக்கலாம். ஸோ என்னுடைய சேனல் நீங்கள் யாராவது ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக உங்களுடைய கமெண்ட்ஸை பதிவு பண்ணிடுங்க. நீங்கள் எந்த அளவுக்கு லைக்கும் ஷேரும் கொடுக்குறீங்களோ அந்தளவுக்கு வீடியோஸ் ரீச் ஆகும், எனக்கும் மோட்டிவேட் ஆகும். இன்னமும் கொஞ்சம் மெனக்கெட்டு இன்னும் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி வேறு ஏதாவது உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக அரசியலில் புதுசாக கொடுக்கலாமா அப்படின்னு ட்ரை பண்ணுவேன். வெல்கம் டு விஜய் ஸ்டாக் அண்ட் வெல்கம் டு அனதர் வீடியோ. ஸோ நம்ம அந்த ஸ்லீப்பர் செல்ஸோடைய லிஸ்ட்டில் நம்ம இன்றைக்கி முதல் ஒரு ஆளை பார்க்க போகிறோம். அவர் யார் என்ன ஏதுன்ற டீட்டெயிலை நம்ம அவர் வீடியோ பார்த்துட்டு அவர் வைக்கக்கூடிய குறைகள் என்னன்னு கேட்டுட்டு அவருக்கு வந்து நம்ம விளக்கம் கொடுப்போம். நான் வந்து அதாவது என்னுடைய முகநூல் பக்கத்துக்கு போய் நான் இதுக்கு முன்னாடி எந்த கட்சியில் இருந்தேன் எடுத்து நான் வந்து இதுக்கு முன்னாடி விசிகாவில் பயணித்தேன். அப்போது வந்து திமுகவுக்கு ஆதரவாக உள்ளாட்சி தேர்தலில் நான் வந்து வாக்கு கேட்டேன். அப்போ திமுக துண்டை போட்டுக்கிட்டு நான் ஆட்டோவில் நான் வாக்கு கேட்டுட்டு போனேன். இந்த ஃபோட்டோஸ்லாம் எடுத்தது மட்டும் இல்லாமல் நானும் என்னுடைய சகோதரியும் பொதுத்தளத்தில் தலைவர், அதாவது நான் அப்போது இருந்த கட்சியுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் வந்து பொது இடத்துல சந்தித்து ஒரு புத்தகம் கொடுக்குறேன். அந்த ஃபோட்டோலாம் எடுத்து டிவிக்கோட ஐடி விங் தோழர்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு கேவலமாக, அதாவது எங்கள் சகோதரி கேவலமாக சித்தரித்து முகநூல்லையும் அப்புறம் வந்து சோஷியல் மீடியாக்கள்லையும் ட்ரெண்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் எனக்கு அதை பார்க்கும்போது இந்த மாதிரி வேலைகள்லாம் யார் செய்வாங்கன்னா சங்கிகள் குரூப் தான் செய்யும். ஒரு தத்துவார்த்த ரீதியில் பயணிக்கிறவங்க யாரும் அப்படி பண்ண மாட்டாங்க. ஒரு மார்க்சியவாதியோ அம்பேத்கரியவாதியோ பெரியாரியவாதியோ இது போன்ற செயல்பாடுகளை இறங்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, என்னடா இந்த கட்சி இப்படி இருக்கு, அப்போ இன்னும் இவங்க வந்து கட்சியாக நடத்தல, இன்னும் இவங்க வந்து ரசிகர் மன்றமாக தான் இருக்கிறாங்க, இன்னும் இவங்க ரசிகர்கள் தான் இருக்கிறாங்க, அப்போ இவங்களுக்கு வந்து நம்ம பணியாற்ற வேண்டிய சூழல் நம்மளுக்கு தேவைன்னு சொல்லி தான் நான் என்ன பண்ணுறேன், அதுக்கப்புறம் ஒரு பதிவு போடுறேன், நடிகர்கள் நாடாண்டால் நாடு நாசமாகிவிடும். இப்போ பேசினதை கேட்டுட்டோம். அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவரே வந்து சொல்லிட்டாரு அவர் எந்த கட்சியில் இருந்தார், ஏன் இப்போ வந்து திருப்பி திடீர்னு நம்ம தமிழக வெற்றிகள்லேருந்து போனார் அப்படின்ற டீட்டெயில் வரைக்கும் சொல்லிட்டாரு. அதெல்லாம் இருக்கட்டும். பட் அவருடைய பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படி ஒரு பேரை வச்சிருப்பாங்கன்னு நான் இது வரைக்கும் ஆச்சரியப்படுறேங்க. சப்புவின்னு ஒரு பேருங்க. டேய் என்னடா சரி எப்படி கேட்குறது, என்ன சப்புனாங்க, ஏது சப்புனாங்க, எங்கே போய் சப்புனான்னு ஒன்றும் புரியலையே. சப்புவின்னு பேரை வச்சுக்கிட்டு நான் என்ன கேட்குறேன், நீ ஃபஸ்ட்டு நீ சொல்லிட்ட நான் வந்து விடுதலை சிறுத்தை கட்சியில் இருந்தேன், திமுக வேலை பார்த்துருங்க, எல்லாத்தையும் சொல்கிறேன். என்னுடைய முதல் கேள்வி, என்ன மசுருக்கு நீ தியாவை கேட்க வந்த, பதில் சொல்லு. அங்கேருந்து எதுக்குடா இங்கே வந்த நீ ஃபஸ்ட்டு? இங்கே சேவை பண்ணுறதுக்கு நான் ஆள் இல்லைன்னு கேட்டுட்டு இருந்தாங்க. ஒன்று வர சொன்னாங்க, வெத்தலை பார்க்க வச்சு அழைச்சிட்டு இருந்தாங்க, வா தம்பி வா தம்பி வா தம்பி, சப்புவி அங்கே சப்புனது போதும் இங்கே வந்து சப்பு தம்பி அப்படின்னு சொன்னாங்களா? நீங்கள் தப்பாக நிறுத்திங்க, அவர் பேரை தான் நான் சொல்கிறேன். நீங்கள் வாட்டுக்கு எதாவது தப்பாக நினச்சிக்காதீங்க. என்னங்க இப்படி பேசுகிறீங்களா, அசிங்கமாக, இது அசிங்கம். பேரே சப்புவியாக இருந்தால் நான் என்ன பண்ண முடியும்? அப்போ சாரு அங்கே முடிஞ்ச அளவுக்கு சப்புவி வந்து அவருடைய பணியை கொடுத்துட்டாரு. இங்கே வந்து சப்புவி வந்து கொடுக்கறதுக்கு வந்திருக்காரு. தல்தாம்பட்டிலே அடிச்சு அனுப்பிட்டாங்க போடாரு. அதாவது இன்னொன்று என்ன சொல்கிறாப்புலன்னா, இவர் வந்து மகளிருக்கு ஒரு தோழி கூட நின்று ஏதோ ஒரு பண்ணாராம், ஏதோ ஒரு புக் அது ஒன்று கொடுத்தாராம். அதை எடுத்து போட்டு சோஷியல் வலைதளத்தில் அசிங்கப்படுத்திட்டாங்களா? நான் என்ன கேட்குறேன், புக்கு கொடுத்தா ஏன்டா அசிங்கப்படுத்த போகிறாங்க? அசிங்கப்படுத்த மாட்டாங்க. அப்படியே இருந்தாலும் இவங்க அசிங்கப்படுத்துகிற அளவுக்கு நீ என்ன பண்ண அப்படின்ற இன்னொரு கேள்வி வருது. எல்லாத்துக்கும் மேலே நீ எதுக்கு முதல்ல கட்சிக்குள்ளே வந்த அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. சேவை பண்ண தானே வந்துட்டு நீ இப்போ என்ன முத்திரை குத்துற? பிஜேபி சங்கி மாதிரி செயல்படுறாங்க. இந்த முத்திரை கொடுத்துறதுக்கு ஒன்று அனுப்பிச்சிருக்காங்க ஸ்லீப்பர் செல்லாக. நீங்கள் உள்ளே வந்ததுக்கப்புறமாவே நீங்கள் போய் அகெயின்ஸ்டாக தளபதிக்கு அகெயின்ஸ்டாக ஒரு கம்ப்ளைண்ட்டை வைக்கிறீங்க அப்படின்னா, நீ யார், உன் வண்டவாளம் என்ன, உன் தண்டவாளம் என்ன, உன் அப்பன் ஆத்தா தாத்தா பாட்டியிலேருந்து தோண்டி எடுக்கிறதுக்கு தாண்டா இன்றைக்கி பசங்க இருக்கிறாங்க.
எங்கேருந்து எடுக்கிறாங்க, எப்படி எடுக்கிறாங்க, யார் மூலியமாக எடுக்கிறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது. ஆனால் ஒட்டுமொத்த டீட்டெயிலையும் எடுத்து போட்டு இவன் இந்த கூட்டம், ஸோ அங்கேருந்து இங்கே வந்துடுங்க அப்படின்ற மாதிரி எக்ஸ்போஸ் பண்ணிடுறாங்க உங்களை எக்ஸ்போஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அதுக்கு முன்னாடி வந்து அப்படியே ஆக்ரோஷமாக பேட்டிலாம் கொடுத்துட்றீங்க. இவர்கள் வந்து மாற்றத்தை தேடி வந்திருக்காங்க, நாங்கள் மாற்றத்தை தேடி தமிழக வெற்றிகளுக்கு வந்தோம், வந்ததுக்கப்புறம் இப்படி ஆயிடுச்சு, பார்த்தீங்களா இவங்களும் மாற்றம் கொடுக்கல, இவங்களும் இதே மாதிரி தான் இருக்கிறாங்க அப்படி. அப்போ அவங்களும் அதே மாதிரி இருக்காங்கன்னா அப்போ அவங்க தப்பாக தானே இருக்கிறாங்க. அப்போ அங்கே கேள்வி தானே வருது. மாற்றம் கொடுக்க இந்த விஜய் வந்து மாற்றத்தை கொடுக்கல அப்படின்னா அப்போ அவங்க சரியானவங்கன்றியா? இல்லையே. அப்போ அவங்க தப்பானவங்க தானே. அப்போ அவங்க தப்பானவங்க இருந்தால் விஜய் மாற்றத்தை கொடுக்க வர்றாரு அப்படின்னா அதில் என்ன மாற்றம்னு நீ வந்து இன்னும் செயல்படவே ஆரம்பிக்கலையே. நீ யாருன்னே தெரியாது, கட்சிக்கு என்ன வேலை பார்த்தீங்கன்னே தெரியலையே. ஆனால் அதுக்குள்ளேயும் வந்து கட்சி மேலே குறை சொல்கிறீங்க. ஆனால் நீங்கள் குறை சொன்னால் உங்கள் வண்டவாளத்தை எடுத்து பின்னாடி சொருவுறு தான் அப்புறம் பசங்க செய்ய தான் செய்வாங்க. வேறு என்ன பண்ணுவாங்க? வேறு நீ வேறு ஒருவேளை பேருக்கு ஏற்ற மாதிரி வேலையை அதிகமாக கொடுத்துட்டாங்களோ என்னமோ தமிழக வெற்றி கழகத்தில் பசங்க. என்னாலாம் அவ்வளோ முடியாதுப்பா, என்னாலாம் அவ்வளோ பேர் வந்து சாப்பிட்ற வேலை பண்ண முடியாது அப்படின்னு போயிட்டாப்லையோ என்னமோ. பாவமாக தான் இருக்குது பார்க்க. நான் வந்து பனையூர் தான். நான் வந்து என்னோட ஸ்பெஷல் சைல்டு பசங்களுக்காக. விஜய் சாரை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஃபர்ஸ்ட் இவங்க எல்லாம் நினைக்கிற மாதிரி நான் அவருக்கு ஆப்போசிட்டா பேசல. ஃபர்ஸ்ட் ஒண்ணு புரிஞ்சுக்கணும். நான் என்ன கேட்கிறேன்னா ஏன் புரிஞ்சுக்கோங்க. அந்த குழந்தை நான் சொல்லணும், தளபதியை மீட் பண்ணி நான் வந்து அவர்கிட்ட நான் கோரிக்கை வைக்கணும்னு இந்த கேட்ல நின்று நான் கெஞ்சுறேன். அப்ப வந்து வெளில போமா முதல்ல யாரா இருந்தாலும் பார்க்க முடியாதுன்னு சொன்னாங்க. நான் சொல்றேன், நான் சார் எனக்காக ஹெல்ப் கேட்கல சார். என்ன மாதிரி இந்த மாதிரி குழந்தைங்களை வச்சுட்டு கையில தூக்கிட்டும் ஒவ்வொரு லேடிஸும் 2 குழந்தை 3 குழந்தை ஸ்பெஷல் சைல்டு வச்சிருக்காங்க. இவங்க எல்லாரோட எல்லாம் பக்கத்துல இருக்கு. பனையூர்ல இருந்து இவங்க பார்க்கணுங்கிறத அடுத்த விஷயம். இவங்களுக்கான ஒரு ஹெல்ப் வந்து சார் வந்து கிரவுண்டு இல்ல மத்த ஏதாவது இல்லை. என் பேர் சுதா பாலமுருகன். நான் வந்து சாருக்கு வந்து நீங்க நினைக்கிற மாதிரி ஆப்போசிட் கிடையாது. ப்ளீஸ் குழந்தைங்களுக்கு நீங்க யாரா இருந்தாலும் எனக்கு பரவாயில்ல. ஸ்டாலின் சாரா இருந்தாலும் சரி, விஜய் சாரா இருந்தாலும் சரி, இல்ல அண்ணாமலை சாரா இருந்தாலும் சரி, உங்க எல்லாரையும் நான் மீட் பண்ணணும். இப்போ நம்ம பார்த்த இந்த கிளிப் இருக்கு பாருங்க. ஒரு லேடி வந்து பனையூருக்கு வந்திருக்காங்க. அவங்க வந்து உதவி கேட்டு வந்ததா சொல்றாங்க. பட் அவங்கள வந்து பேச விடாமல் நம்ம தொண்டர்கள் வந்து பின்னாடி இருந்து டிவிக்கே கத்துறது அப்படின்றது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க ஸ்லீப்பர் செல்லாகவே இருந்தால் கூட அதில் உடன்பாடு கிடையாது. ஏன்னா அவங்க சொல்லக்கூடிய காரணம் தான் அதுக்கு முக்கியமான காரணம். என்னன்னு சொல்கிறாங்கன்னா, நான் வந்து ஒரு அனாதை இல்லை வச்சுருக்கேன், ஸோ அந்த குழந்தைகளுக்கு நான் உதவி கேட்டு வந்திருக்கேன் அப்படின்ற ஒரு காரணத்தை சொல்கிறாங்க. அது உண்மையாக பொய்யான்னு நமக்கு தெரியாது. பட் த ரீசன் இஸ் அங்கே இருக்கிற பிள்ளைங்க மேலே வந்து வைக்கிறாங்க. அப்போ அவங்கள பேச விட்டு தான் நம்ம வந்து அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா அப்படின்றத பின்னாடி எப்படி இப்போ சப்புவிக்கு வந்து எக்ஸ்போஸ் பண்ணாங்களோ அதே மாதிரி நம்ம பசங்க எக்ஸ்போஸ் பண்ண முடியும். ஏன்னா இந்த வீடியோ எடுத்து போட்டிருக்குது சாட்டை, அந்த சேனலில் தான் எடுத்து போட்டிருக்காங்க. ஓகேங்களா? நம்மளுடைய எதிரி திமுகவோடைய கைக்கூலி, பிஜேபியோட கைக்கூலி அப்படி சொல்லலாம். ஸோ அந்த டீம்லேருந்து தான் எடுத்து போட்டிருக்காங்க. இவங்க அங்கேருந்து அனுப்பி வைக்கப்பட்டாங்கன்னா நமக்கு தெரியாது. பட் இந்த மாதிரி டிவிகே தொண்டர்கள் பண்ணும்போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, பார்த்தீங்களா, உதவி கேட்ட வந்து ஒரு பெண்ணை எப்படி வந்து டிவிகே தொண்டர்கள் வந்து அசிங்கப்படுத்துகிறாங்க, விஜய் மீட் பண்ண விடாமல் தடுக்கிறாங்க, மிரட்டுறாங்க அப்படின்ற மாதிரி வெளியில் எக்ஸ்போஸ் பண்ணப்படும். இதை நம்ம தவிர்க்கணும். நம்ம தம்பி தங்களுக்கு அட்வைஸ் கொடுத்தாச்சு. இப்போ இவங்க என்ன ஏது எதுவுமே தெரியல. ஏன்னா இவங்க பேர் சுதா பாலமுருகன் ஒன்று சொல்கிறாங்க. ஏதோ வந்து ஒவ்வொரு வீட்லேயும் இந்த மாதிரி ஸ்பெஷல் சைல்டு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்தா ஒரு கிரவுண்டு இந்த மாதிரி ஏதாவது உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் உங்கள் தலைவர் வளர்ந்து வர்றாரு, அதுக்குள்ளேயுமா இப்படியா அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கிறாங்க. ப்ளஸ் அப்படியே இன்னொரு அக்யூசேஷன், நான் தளபதி அவர்களை பார்க்கறதுக்காக கேட்டுக்கிட்ட போனேன், என்னை உள்ளவே விடலை, என்னை அடித்து துரத்திட்டாங்கன்ற ரேஞ்சில் ஒரு கம்ப்ளைண்ட் வைக்கிறீங்க. இது எல்லாத்துக்கும் மேலே நான் வந்து விஜய் ஃபேனு தான், அவருக்கு எதிரி கிடையாது. நான் வந்து இங்கே வந்து இந்த மீடியா மூலயமா எல்லாருக்கிட்டையும் உதவி நான் கேட்டுக்கிறேன், ஸ்டாலின் சார்ட்டையும் கேட்டுக்கிறேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை பதிவு பண்ணுறீங்க. இங்கே இதுலேயே இவ்வளோ முரண்பாடு இருக்குது. நீங்கள் யார்? நீங்கள் என்ன வச்சுருக்கீங்க? ஸ்பெஷல் சைல்டுக்கு ஆசிரமம் வச்சுருக்கீங்களா, ட்ரஸ்ட்டா, இல்லை ஹோமா, என்ன வச்சுருக்கீங்க?
உங்களுடைய உண்மைத்தன்மை என்ன? நீங்கள் யாரை பார்க்க முயற்சி பண்ணீங்க? இப்போ நீங்கள் டைரெக்டாக விஜய் மட்டும்தான் பார்ப்பேன், நான் புஷி ஆனந்திட்ட பேச மாட்டேன், நான் ஆதவ அர்ஜுன்கிட்ட பேச மாட்டேன், நான் உங்களுக்கு கீழே இருக்க அடுத்த நிலைகளுடைய யார்கிட்டமே பேச மாட்டேன், நான் டைரெக்டாக விஜய் மட்டும்தான் பார்ப்பேன் அப்படின்னா அது எப்படி சாத்தியப்படும்? உங்களை மாதிரி டெய்லி ஒரு 1000 பேர் பனைவர் முன்னாடி வந்து நின்னா அவர் என்ன பண்ணுவார்? ஸோ நீங்கள் உங்கள் குறைய கேட்கலாம், உங்கள் குறைய சொல்லலாம், அதில் மாட்டுக்கிறது கிடையாது. பட் இப்போ செய்யக்கூடிய இடத்துல யார் இருக்கா உங்களுக்கு? இப்போ அதிகாரத்தில் இருக்க நீங்கள் சொன்னீங்க இல்லை, நான் விஜய் அவர்கிட்ட கேட்பேன், ஸ்டாலின் ஏட்டையும் கேட்டுக்கிறேன். கேட்க வேண்டியது அங்கே தான். நீங்கள் ஸ்டாலின்கிட்ட கேளுங்க, உதயநிதிட்ட கேளுங்க. அவங்க தான் உங்களுக்கு வந்து நீங்கள் உண்மையாலுமே ஆசிரமம் ஹோமோ இல்லை ஸ்பெஷல் சைல்டுக்கான ஏதாவது ஒரு ட்ரஸ்ட்டோ இந்த மாதிரி தான் வச்சு நடத்திட்டு இருக்கீங்க, உங்களுக்கு ஃபினான்ஸ் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டால் அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. அதை மீறி இப்போ நீங்கள் விஜய் அவர்கள் காதுக்கு இந்த விஷயம் போச்சு அப்படின்னா அவர் முடிஞ்சால் உண்மையாலுமே நீங்கள் அதை செய்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆனால் நான் விஜய் தான் பார்ப்பேன் அப்படின்றது பாயிண்ட் தான் இங்கே பிரச்சனையாது. அப்போ என்ன நீங்கள் சொல்ல வரீங்க? விஜய் என்ன அவ்வளோ ஈஸியானவர் எல்லாரும் போய் பார்த்துறதுக்கு? இங்கே அடுத்த ஒரு கேள்வி வருது, அப்போ விஜய் யாருமே பார்க்க முடியாதா, பொதுமக்கள் பார்க்க முடியாதான்னு லூசுத்தனமாக கேள்வி கேட்பாங்க. அந்த லூசு பயல்களுக்கும் நம்ம பதிவு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. விஜய் அவர்கள் அப்படின்றவர் அவர் ஒரு கட்சியின் தலைவர், அவரை போய் எல்லோரும் ஈஸியாக பார்த்துட முடியுமான்னு கேட்டால் முடியாது. அவருக்கு 1008 கமிட்மெண்ட்ஸ் இருக்குது, அவருக்கு 1008 வேலைகள் இருக்குது, எல்லாத்தையும் பார்க்கணும். உங்களை மாதிரி மக்களுடைய பிரச்சனைகளை பார்க்கறதுக்கு தான் அவர் மாவட்ட நிர்வாகிகள், பொறுப்பாளர், லொட்டு லொசுக்குன்னு 1008 பேரை செலக்ட் பண்ணி ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் போட்டுட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? அங்கே போகணும் ஃபஸ்ட்டு. எல்லாத்துக்கும் முறையாக இருக்குது. நீங்கள் டேரெக்டாக இப்போ சிஎம் போய் பார்த்துட முடியுமா? விட்டுருவாங்களா? இல்லை உதயநிதியை போய் பார்த்துட முடியுமா? இல்லை ஏதாவது ஒரு மினிஸ்டர் போய் பார்த்துட முடியுமா? சான்ஸே கிடையாது. மினிஸ்டர் போய் பார்க்கணும்னா அவங்க பிஏ தெரிஞ்சிருக்கணும், பிஏ கிட்ட பேசணும், அப்பாயின்மெண்ட் வாங்கணும். அவன் அதுக்கு மேலே 1008 இதை சொல்லுவான். அந்த பிஏ பிடிக்கிறதுக்கு நீ அதுக்கு முன்னாடி வேறு ஒருத்தனை உங்கள் ஏரியாவில் கவுன்சிலர் லொட்டு லொசுன்னு பிடிச்சி இப்படி இவ்வளோ ப்ராசஸில் தான் நீ போய் ஒரு மினிஸ்டரை பார்க்க முடியும், இவ்வளோ ஒரு எம்எல்ஏவை பார்க்க முடியும். அப்போ நீ ஒரு பதவியில் இருக்கவங்க, ஒரு அதிகாரத்தில் இருக்கவங்களும் அவ்வளோ சீக்கிரம் ஒருத்தர் போய் பார்த்துட முடியும் அப்படின்னா எல்லாரும் வந்து அது நாட் பாசிபிள். நீங்கள் எல்லோரும் வந்து ஒரு டைமில் பார்க்க முடியாதுன்றதுக்காக தான் அவங்க உங்களை தேடி வர்றாங்க. அவங்க உங்களை தேடி நீங்கள் இருக்கிற இடத்துக்கு வரும்போது நீங்கள் உங்கள் குறைகள் சொல்லலாம். ஆனால் இந்த இடத்துல குறைகள் சொல்ல வந்த மாதிரி தெரியல, உண்மையாலுமே அக்யூஸ் பண்ண மாதிரி தான் இருக்குது. என்ன கேட்டிங்கன்னா, நீங்கள் கதவு கிட்ட நான் நின்றுட்டு இருந்தேன், என்னை உள்ளே விட மாட்டேங்கிட்டாங்க. எப்படி விடுவாங்க? பேசிக் சென்ஸ் வேண்டாமா? பேசிக்காக வேணுமா? நீங்கள் என்ன ப்ரூஃப் வச்சுருக்கீங்க? நீங்கள் யாருன்னே தெரியாது, உங்களை எப்படி உள்ளே விடுவாங்க? நான் இவர் விஜய் மட்டும் தான் பார்ப்பேன்னு சொன்னால் எப்படி ஒத்துப்பாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்? அப்போ இந்த மாதிரியான ஸ்லீப்பர் செல்ஸ் எல்லாம் நம்ம என்ன பண்ணோம்னா இனி வர காலகட்டத்தில் எக்ஸ்போஸ் பண்ணி தான் ஆகணும். இது வந்து நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி லேடிஸ் இருக்கிறனால, அந்த லேடிஸ் பேசுனதுனால இந்த மேட்டர் பெருசாக இனி பண்ண மாட்டாங்க. இதே அந்த இடத்துல வெறும் ஆம்பளைங்க மட்டும் இருந்திருந்தாங்கன்னா அது வேறு மாதிரி கொண்டு போயிருப்பாங்க. நல்ல வேலை லேடிஸுக்கு பதிலீடு கொடுத்தனால அந்த அக்கானால பேச முடியல, பக்காவாக எஸ்கேப் ஆயிடுச்சு. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி ஏகப்பட்ட ஸ்லீப்பர் செல்ஸ் தமிழக வெட்டிக்களத்தில் இனி வருவாங்க. பல கட்சியிலேருந்து உள்ளே வருவாங்க. வந்ததுக்கப்புறமா திருப்பி இப்படி எக்ஸ்போஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க. இது இன்னும் அதிகமாக நடக்கும். இதெல்லாம் ரொம்ப ஷார்ப்பாக கூர்ந்து கவனித்து அவங்கள எக்ஸ்போஸ் பண்ணுற வேலையை நம்ம கரெக்டாக செய்யணும் அப்படின்றத இந்த வீடியோவில் சொல்லிக்க ஆசைப்பட்றேன். See you on another video. Love you all. Take care. Bye-bye.